தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புக் வேல்யூனா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா புக் வேல்யூவும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு ஷேருடைய ப்ரைஸை மட்டும் பார்த்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு பதிலாக அதனுடைய புக் வேல்யூவும் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஏன் இந்த புக் வேல்யூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனி இன்றைக்கி திவாலாகுது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றபோது அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய எல்லா அசட்டையும் விற்று கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்போது அதாவது ஒரு ஷேர் ஹோல்டருக்கு நம்ம விற்ற அசட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறது தான் புக் வேல்யூ. இப்போது இந்த புக் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நெட்ஒர்த் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அந்த கம்பெனியுடைய டோட்டல் நெட்ஒர்த்தையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, மொத்தமாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறபோது என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ரேஞ்சில் இந்த கம்பெனியோடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 205 ரூபா இருக்குது. அதுவே இந்த கம்பெனியோடைய புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்ற சார்ட் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இப்போது எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 53.10 இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் அவங்களுடைய அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தாங்கன்னா 53.10 பைசா வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ அப்படியே கீழே பார்த்திங்கன்னா PBV ரேஷியோ அப்படின்னு இருக்குது. இதுவும் புக் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த PBV ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எத்தனை டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது புக் வேல்யூவை கம்பேர் பண்ணுறோமோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லுது. இப்போது இந்த PBV ரேஷியோ படி பார்த்தோன்னா 3.86 டைம்ஸ் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது புக் வேல்யூவை கம்பேர் பண்ணுறம்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 53 ரூபா இருக்குது. அதுவே அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 205 ரூபா இருக்குது. இப்போது இதை வச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 3.86 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த PBV ரேஷியோ. இது புக் வேல்யூ. இப்போது நம்ம ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த PBV ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், ஒருவேளை புக் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறம்போது, அதாவது இந்த ஷேருடைய ப்ரைஸை கம்பேர் பண்ணுறம்போது புக் வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா புக் வேல்யூக்கும் அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது வந்து 3 டைம்ஸ் இருக்கிறது பெட்டர் தான். அதாவது புக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ புக் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப சேஃபான ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போது இதை விட இப்போ பார்த்திங்கன்னா புக் வேல்யூவோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம். அதாவது சவுத் இந்தியன் பேங்க்கை பார்ப்போம். இந்த கிராஃப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த ப்ளூ கலர் லைனு, அதுவே இந்த பிளாக் கலர் லைன் பார்த்திங்கன்னா அதனுடைய புக் வேல்யூ இருக்குது. இப்போ அப்படியே கீழே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கீழே போட்டிருக்காங்க. இதில் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 30 ரூபா இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா PBV ரேஷியோ இருக்குது. இதில் இந்த PBV ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.44 இருக்குது. இப்போது ஷேருடைய ப்ரைஸும் புக் வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவே புக் வேல்யூ அதிகமாக இருக்குது, ஷேருடைய ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து 0 அதில் வரும். அதாவது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை பொறுத்து 0 வரும். இப்போது இதில் அதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 13 ரூபீஸ் இருக்குது, 13.25 ரூபீஸ் இருக்குது. அதுவே இதனுடைய புக் வேல்யூ 30 ரூபீஸில் இருக்குது. அதாவது ஷேர் ப்ரைஸ் 13 ரூபாயில் இருக்குது. அதுவே இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 30 ரூபாயில் இருக்குது புக் வேல்யூ. இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த கம்பெனி திவாலாகுது அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தினமும் 13 ரூபீஸ் தான். அதுவே உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் வரும். இதனால தான் நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா புக் வேல்யூ வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்போது புக் வேல்யூ மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை, நம்ம வந்து எல்லா ஃபேக்டரையும் பார்க்கணும். இப்போதைக்கு புக் வேல்யூ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் புக் வேல்யூ எதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா investola.com இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மணி கண்ட்ரோல் வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோடைய லிங்க் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி புக் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டே பெட்டராக தான் இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.